தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யவக்ரீதருடைய ஆசிரமம், அங்கு தங்கினால் எல்லா பாவத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு லோமசர் சொல்றாரு. அங்கு தங்கியிருந்த பிறகு அடுத்தபடியாக லோமசர் யுதிஷ்டரை பார்த்து சொல்றாரு, கௌந்தேய, அதாவது குந்தி புத்திரன், உசிர பீஜம், மைனாகம், ஸ்வேதகிரி, காலசைலம், இந்த மலையெல்லாம் தாண்டி விட்டாய். இப்போ அந்த 7 விதமாக செல்கின்ற கங்கையானது இதோ பார் பிரகாசிக்கின்றது. எந்த இடத்துல அந்த அக்னி நித்தியமாக பிரகாசிக்கின்றதோ அந்த புண்ணியஸ்தானம் இங்கே தான் இருக்கின்றது சொல்லிட்டு அவர் சொல்றார். அற்புதமான இந்த இடம் இருக்கு இல்லையா, இப்போ மனிதர்களால் பார்க்க முடியாது. நீங்கள்லாம் ஒரே மனதுடன் ஆத்ம நிஷ்டையை செய்யுங்கள், அப்போ இந்த தீர்த்தங்களை பார்க்கலாம் அப்படின்றார். அதுக்கு பிறகு சொல்றார், தேவர்களுடைய காலடிகளால் அடையாளம் செய்யப்பட்ட அதையும் நீ பார்க்கலாம் அப்படின்றாரு. குந்தி நந்தனா, இந்த காலசைலம் அப்படின்ற மலையும் நீ தாண்டிட்ட. இங்க மாணிபத்ரன் அப்படின்ற யக்ஷன், அந்த யக்ஷர்களுக்கு அரசனான குபேரன், அதுக்கப்புறம் விரைவாக செல்லுகின்றவர்களான 88,000 கந்தர்வர்கள், அதே அளவுள்ள கிம்புருஷர்கள், அவர்களை விட 4 மடங்கான யக்ஷர்கள், இவங்கள்லாம் இருக்கின்ற ஸ்வேதகிரி மந்திர பர்வம், இதை நாம் அடைவோம் அப்படின்றார். அங்கே இருப்பவர்களை பற்றி சொல்லும்போது இவங்க பலவித உருவம், பல வடிவம் உள்ளவர்களாக, பலவிதமான ஆயுதங்கள் உள்ளவர்களாக இந்த யக்ஷராஜனான மாணிபத்ரனை உபாசிக்கின்றார்கள். இங்கே அவர்களிடம் ஏராளமான செல்வம் இருக்கின்றது. அவங்கெல்லாம் வேகத்தில் காற்றுக்கு ஒப்பானவர்கள், அதை தான் முதலே சொல்றாரு, மிக விரைவாக செல்கின்றவர்கள் அப்படின்னு. இந்த தேவராஜன் அவனையே தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து நிச்சயமாக நழுவச் செய்யக்கூடியவர்கள், பலசாலிகள், அவர்களால் காக்கப்பட்டது, ராட்சசர்களாலும் காக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மலைகள் நம்ம போய் சேருவதற்கே ரொம்ப கடினமானவை. அந்த குபேரனுடைய வேற மந்திரிகளும் அவனுக்கு நெருங்கியவர்களான ராட்சசர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவங்களையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அவங்களை போய் எதிர்ப்பதில் தயாராக இரு அப்படின்றாரு. தேவர்கள் இங்கே கூடுகின்றார்கள். மிகப்பெரிய இலந்தை மரம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட கைலாச மலை 600 யோசனை தூரம் அப்படியே உயரமாக இருக்குதான். அந்த குபேரனுடைய மாளிகை அது அங்கே தானே இருக்கு. அதுக்கு பக்கத்தில் எண்ண முடியாத அளவுக்கு யக்ஷர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், நாகர்கள், சுபர்ணர்கள், கந்தர்வர்கள், இவர்களெல்லாம் வசிக்கின்றனர். இப்போ என்னாலும் இந்த பீமனுடைய பலத்தாலும் காக்கப்படுகின்றவனாக நீ என்ன பண்ணணும், தவத்துடனும் இந்திரியங்களை அடக்கி கொண்டும் அந்த இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்றாரு. அங்கதான் வருணராஜன், யமன், கங்கை, யமுனை, அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள், நதிகள், தடாகங்கள், இவங்கெல்லாம் உங்களுக்கு மங்களத்தை கொடுப்பார் அப்படின்றாரு. அதே மாதிரி தேவர்கள் கிட்டே இருந்தும், அசுரர்கள் கிட்டே இருந்தும், வசுக்களிடமிருந்தும் உனக்கு மங்களம் உண்டாகுக அப்படின்றாரு. இப்போ லோமசர் என்ன பண்றாரு, கங்கா நதியை பார்த்து, கங்காதேவியே, அந்த இந்திரனுடைய அந்த தங்கமயமான மலையின் மேலே நின்று உன்னுடைய சப்தத்தை நான் கேட்குறேன். இந்த அரசன் யாரு, யுதிஷ்டனை சொல்றார், அந்த மலைகளிடமிருந்து காப்பாற்றுவாயாக அப்படின்றாரு. இந்த மலைகளுக்கு பிரவேசிக்க விரும்புகின்ற இந்த ராஜனுக்கு நீ சௌக்கியத்தை கொடுப்பாயாக அப்படின்னு கங்கையை வேண்டிக் கொள்கிறார். இப்போ யுதிஷ்டரை பார்த்து லோமச மகரிஷி சொல்றார், ஜாக்கிரதையாக இரு அப்படின்றார். இதை கேட்ட உடனே யுதிஷ்டரை இது யோசிக்க வைக்கின்றது. ஏன்னா இத்தனை நாள் எவ்வளவோ இடங்களுக்கு, தீர்த்தங்களுக்கு போயிருக்காங்க, ஏராளமான ஆசிரமங்களுக்கு போய் தங்கியிருக்காங்க. அந்தந்த மகரிஷிகள், முனிவர்கள், அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் எந்த இடத்துலையுமே ஜாக்கிரதையாயிருன்னு அவர் சொன்னதே கிடையாது. தீர்த்த யாத்திரை போகும்போது அதில் என்ன ஜாக்கிரதை அப்படின்னு அவர் சொல்கிறார். லோமசருடைய இந்த மனக்குழப்பம் இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. எவ்வளவோ இடத்துக்கு போயிருக்கோம், அங்கெல்லாம் இவர் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது இல்லையா. அதனால தான் யுதிஷ்டர் யோசிக்கின்றார், எதற்காக இப்போ லோமசருக்கு திடீர்னு இந்த மனக்குழப்பம், இதுக்கு முன்னாடி இல்லாத குழப்பம் இப்போ ஏன் வந்தது. அதனால் அவர் தம்பிமார்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் திரௌபதிக்கு பாதுகாப்பாக வாங்க, அந்த பாதுகாப்பில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் போகின்ற அந்த இடம் கைலாச மலைன்னு சொல்கிறார் இல்லையா, இது போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு லோமசர் எண்ணுகிறார். அதனால்
இந்த இடத்துல அந்த வாக்கு சுத்தம், மனது சுத்தம், தேக சுத்தம், இது மூணும் வேணும் அப்படின்றாரு. அதுக்கு பிறகு பீமனை பார்த்து, பீமசேனா, நீ கொஞ்சம் முயற்சி செய்து திரௌபதியை காப்பாற்ற வேண்டும். திரௌபதிக்கு இந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த மலை பிரதேசம் இது அப்படின்றதுனாலையும், அதே மாதிரி அர்ஜுனன் பக்கத்தில் இல்லையே, அவன் எங்கேயோ போயிருக்கானே அப்படின்றதுனாலையும் பயம் உண்டாகக்கூடிய தருணங்களிலும் உன்னையே காப்பாற்றுபவனாக நினைக்கிறாள். அதனால் நீ அவளுக்கு பாதுகாப்பாக இரு அப்படின்றார். அதற்கு பிறகு நகுல சகாதேவர்கள், மாத்திரி புத்திரர்கள், அவங்க கிட்ட பயப்படாதீங்க, ஆனால் அந்த அஜாக்கிரதை மட்டும் வேண்டாம், ஜாக்கிரதையாக வாங்க அப்படின்னு அப்படியே கண்ணில் தண்ணி வருது, ஒரு மாதிரி தழுத்தழுத்த குரலில் சொல்கிறார். மறுபடியும் பீமனை பார்த்து சொல்கிறார், பீமா, நல்ல சக்தி வாய்ந்த ஏராளமான பிராணிகள், ராட்சச கணங்கள் அதெல்லாம் அங்கே மறைஞ்சிருக்கு. அக்னி, தவம் இதோடு தான் நம்ம அங்கே போக முடியும். முதல்ல இந்த பசி தாகங்களை நீ போக்கிக்கொள் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பலம், சாமர்த்தியம் இது வேண்டும். இந்த கைலாச பர்வதம் இதை பற்றி மகரிஷி சொன்னது நீ கேட்டிருக்க இல்லையா? இங்கே திரௌபதியால் எப்படி போக முடியும் அப்படின்றத கொஞ்சம் புத்தியை உபயோகித்து யோசிச்சுப்பாரு. இல்லைன்னா ஒன்று செய், சகதேவன், தௌமியர், சூதர்கள், சமையற்காரர்கள், அதுக்கப்புறம் எல்லா பரிசாரகர்கள், அதுக்கப்புறம் தேர்கள், குதிரைகள், அதுக்கப்புறம் வழியில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள், சிக்கல்கள், இதையெல்லாம் பொறுப்பதற்கு திறமை இல்லாத மற்ற பிராமணர்கள் எல்லாரோடும் கூட, பீமா நீ திரும்பி போயிடு, நான், நகுலன், அதுக்கப்புறம் தவ வலிமை மிக்க லோமச மகரிஷி, நாங்கள் 3 பேரும் அந்த எளிதான ஆகாரத்தை மட்டும் உட்கொண்டு அந்த விரதத்தை கடைப்பிடித்து நாங்கள் போயிட்டு வரோம் அந்த கைலாச பர்வதத்துக்கு. நீ நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு ஜாக்கிரதையோடு திரௌபதியை பாதுகாத்து கொண்டு நான் வர வரைக்கும் இந்த கங்கா தீரத்திலேயே இரு அப்படின்றார். அப்போது பீமன் சொல்கிறாரு, ராஜபுத்திரி இந்த காட்டில் திரிவதனால உண்டான சிரமத்தால் களைச்சு போயிருக்கா, துக்கமாக இருக்கா, அதனால் அந்த துக்கத்தினால துன்பமுற்றவளாக இருக்கின்றாள் திரௌபதி. அர்ஜுனனை பார்க்கணும் அப்படின்ற விருப்பத்தில் அவன் நிச்சயமாக வருவான். அந்த அர்ஜுனன் ஒருத்தனை பார்க்காம இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு கடுமையான மன வருத்தம் இருக்கின்றது. யாரு? பீமன் யுதிஷ்டிரை பார்த்து சொல்றார், உங்க மனசுல இருக்க கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அர்ஜுனனை பார்க்க முடியலையே, அவனை பிரிந்திருக்கின்றோமே அப்படின்னு. அப்போ அந்த அர்ஜுனன் ஒருத்தனையே பிரிஞ்சு உங்களால் இருக்க முடியல அப்படின்னும் போது சகதேவன், என்ன, அதுக்கப்புறம் திரௌபதி எல்லாரையும் பார்க்காம இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மன வருத்தம் உங்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா? வேணும்னா பிராமணர்கள், நம்மளுடைய அந்த பரிசாரகர்கள், சூதர்கள், சமையற்காரர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் யார் யாரெல்லாம் வர வேணான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்கள் இஷ்டப்படி திரும்பி போகட்டும். ராட்சசர்கள் அவங்க ஏராளமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க இந்த மலையில், அதுலேயும் எல்லாராலையும் சுலபமாக அங்கே நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க இந்த காடுகளில். இந்த இடத்துல உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒரு க்ஷணம் கூட விரும்ப மாட்டேன். அதே மாதிரி தான் திரௌபதியும் இங்கு உங்களை எல்லாம் பிரிந்து போவதற்கு அவ சம்மதிக்க மாட்டான். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்போவுமே அனுசரித்து போகின்றானே சகதேவன், அவனும் திரும்பி போக மாட்டான். நான் அவன் என்ன நினைப்பான் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் எல்லாரும் சேர்ந்தே போவோம். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குகைகள் இருக்கின்றது. அதனால் ரதங்களால் போக முடியாது அப்படின்னா நம்ம கால்நடையாக நடந்து போவோம். நீங்கள் ஒன்றும் வருத்தம் அடைய வேண்டாம். பாஞ்சாலி எங்கெங்கெல்லாம் நடந்து போக முடியாது அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் அவளை தூக்கிட்டு போகிறேன். அதே மாதிரி தான் மாத்திரி புத்திரர்கள் நகுலன், சகாதேவன், அவங்களால எங்கெங்கெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கின்றதோ அந்த இடத்துல அவங்க 2 பேரையும் கூட நான் சேர்த்து தூக்கிட்டு போகிறேன். அப்போது திரௌபதி, நகுலன், சகாதேவன் 3 பேரையுமே நான் சேர்த்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்றான். இந்த 3 பேரை சேர்த்து தூக்கிட்டு போகிறது அப்படின்றது பீமனுக்கு ஒன்றும் கஷ்டமான காரியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், ஒட்டுமொத்த குடும்பத்தையே தூக்கிட்டு அவன் நடந்திருக்கான். எங்கே? அந்த அரக்கு மாளிகையிலேருந்து தப்பிச்சு போகிறாங்க இல்லையா இரவில், அந்த நேரத்தில் அவங்களால நடக்க முடியாத போது எல்லாரையும் தூக்கிட்டு போகிறான். சகோதரர்கள், தாய் எல்லாரையும் தூக்கிட்டு போகிறான் பீமன். அப்படி இருக்குச்சு இந்த 3 பேரை தூக்கிட்டு போகிறது அப்படின்றது அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா?
அப்போது யுதிஷ்டர் சொல்கிறார் பீமனை பார்த்து, பீமா, இந்த மாதிரி சொல்கிற உன்னுடைய பலம் இன்னும் மேலே மேலே வளரணும். நாம் போக போகிற தூரம் அப்படின்றது மிக நீண்ட தூரம். ஆனால் இதில் நீ பாஞ்சாலி, நகுல, சகாதேவர்கள் இவங்களையெல்லாமும் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வேற எந்த மனுஷனாலையும் நினைக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படி நீ திரௌபதி, நகுல, சகாதேவர்கள் இவங்களை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு விருப்பமாக இருந்தால் உன்னுடைய பலம், கீர்த்தி, தேஜஸ் எல்லாம் பெருகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கின்றார். சொல்லிட்டு, பீமா, உனக்கு சிரமம் வேண்டாம், உனக்கு அவமானமும் வேண்டாம் அப்படின்றாரு. அப்போது திரௌபதி சிரிச்சுக்கிட்டே தர்மரை பார்த்து சொல்கிறான், நான் நடப்பேன், என்னை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, என்னால் நடக்க முடியும் அப்படின்றான். அப்போ லோமச மகரிஷி சொல்கிறார், இந்த கந்தமாதன பருவம் அதை தவத்தினால் மட்டும்தான் அடைய முடியும், நாமெல்லாம் தவத்தோட அங்கு போய் சேருவோம். நகுலன், சகாதேவன், பீமசேனன், நான், நீ எல்லோருமாக அர்ஜுனனை பார்ப்போம் அப்படின்றாரு. இப்படியே என்ன பண்ணுறாங்க, அவங்க இமயமலையில் ஏராளமான மிகப்பெரிய யானைகள், குதிரைகள் இவர்களால் சூழப்பட்டதும், அந்த பல வேடர்கள் இருக்கக்கூடியதும், தேவர்கள் அங்கு அடையக்கூடியதுமான அநேக அற்புதங்கள் நிறைந்த சுபாகுவின் அந்த தேசத்தை பார்க்குறாங்க. அந்த சுபாகு அரசன் அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நாட்டு எல்லையில் பாண்டவர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள அன்போடு பூஜித்து வரவேற்கிறான். அங்கே இருந்துட்டு காலையில் சூரியன் நல்லா பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே அவங்க இமயமலையை நோக்கி புறப்படுகின்றார்கள். புறப்படுவதற்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்திரசேனன் அப்படின்னு ஒரு பணியாளன் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சமையற்காரர்கள் இதெல்லாம் அந்த அரசன் கிட்ட நீங்கள் பத்திரமா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்களால் நடந்து போகின்றார்கள். எங்கே போகிறாங்க, அந்த மனசில் சந்தோஷத்தோட இந்த பாண்டவர்கள் 4 பேரும் திரௌபதியும் தனஞ்சயனை பார்க்க போகின்றோம் அப்படின்னு அங்கிருந்து நடந்து செல்கின்றார்கள். இப்படி நடந்து போகும்போது யுதிஷ்டர் அந்த அர்ஜுனனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி புலம்புகிறார்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அர்ஜுனனை பிரிந்திருக்கின்றார்கள் இல்லையா, அப்போது என்ன மாதிரியான பெருமைகள் எல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டால் ஆச்சரியமாக இருக்குது. நாமெல்லாம் அந்த பலம் குறைஞ்சி அந்த துன்பத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் சொல்லிக்கிறோம். தனஞ்சயனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தினால போகிறதுக்கே கஷ்டமான இடத்துக்கு நாம் போகிறோம். அதனால் முன்னாடி செஞ்ச அந்த வினை அதுக்கு அழிவு இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நல்வினை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதனால தான் அவர்களால் இப்போ அர்ஜுனனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போக முடியுது. யாருமே போக முடியாத இடத்துக்கு அங்கே போக முடியுது. இன்னொன்று சொல்கிறார், அந்த அர்ஜுனனை நான் பார்க்காம இருக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த பஞ்சு குவியல் இல்லையா, அதை நெருப்பு எரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னை எரிக்கின்றது அப்படின்றார். மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுருங்க, இந்த பஞ்சை நெருப்பு எரிப்பது அப்படின்றது க்ஷண நேரத்தில் முடிஞ்சிடும். இந்த மரக்கட்டை எரியறதோ இல்லை மற்ற விஷயங்கள் எரியறதோ அது நிதானமாக எரியும். ஆனால் பஞ்சு அப்படின்றது ஒரு நொடியில் அது அப்படியே எரிஞ்சு தீர்த்துரும். அந்த மாதிரி என்னுடைய அங்கங்களை எல்லாம் அந்த தனஞ்சயனை, அர்ஜுனனை பிரிஞ்சிருக்கான் இல்லையா, அந்த நினைப்பு எரிக்கின்றது அப்படின்றார். ஆனால் அந்த பிரிவு மட்டும் இல்லை, திரௌபதியை அவளுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்தான் இல்லையா, அந்த அவமானமும் என்னை எப்போவுமே எரிக்கின்றது பீமா அப்படின்றார். மீண்டும் அடுத்த பதில். வணக்கம்.